ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட டே 55 56, அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதியோட எபிசோட்ல என்னென்னலாம் நடந்ததுன்றத விலாவாரியா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். எனக்கே புரியுது, நான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் போடுறேன்னு. ஆனால் கண்டிப்பாக எல்லா எபிசோடையும் ரிவ்யூ பண்ணிவிடுவேன், அந்த 106 107 நாள் வரைக்கும். அதனால் நம்ம சேனலில் எப்பயும் போல் பார்க்குற அந்த 10-20 பேர் ரெகுலராக பார்த்துருங்க. நல்லா இருந்த மனுஷையா சிவகுமார் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணார். அவர் உள்ளே வரும்போது வந்துட்டு அவர் தான் இந்த வீட்டில் கடைசி நாள் வரைக்கும் இருப்பார்லாம் நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அமைச்சிட்டீங்க. சரி, என்ன நடந்ததுன்றத பாருங்கள். விஜய் சேதுபதி சார் ஓப்பன் பண்ணோடனே சனிக்கிழமை என்ன கேட்பார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேப்டன்சி. கேப்டன்சி பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்வி கேட்டார். என்னன்னா, இது வரைக்கும் உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டை நீங்கள் சுவாரஸ்யமாகவே பேச மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த விஜய் சேதுபதி இப்போ முதல்ல சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த வீட்டில் எனிமையாக இருக்கிறது, எனிமையாக இருந்து ஃப்ரெண்டாக மாறினது, இதெல்லாம் யார் யாருன்ற மாதிரி கேட்குறாரு. அதிகபட்சமாக அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே யாரை சொன்னாங்கன்னா விஜய் விஷாலையும் ஜாக்லினையும் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்ததுலேருந்து விஜய் விஷாலும் ஜாக்லினும் தான் பயங்கர எனிமையாக இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசிக்கிறாங்கன்றது தெரியுது சார் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தர் பற்றியும் கருத்துக்களை எடுத்து வச்சுருந்தாங்க விஜய் சேதுபதி ஐயா கிட்ட. அப்புறம் இந்த கோடெல்லாம் பிரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் இண்டிவிஜுவலாக இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இதை பற்றி சொல்லுங்கள், இண்டிவிஜுவலாக விளையாடுறது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டார். தீபக் எழுந்து அழகாக சொன்னார், சார் இதுக்கு முன்னாடி கோடோடு இருந்தது, இப்போ கோடு இல்லை, நான் வேற கேப்டனாக இருந்துட்டேன் இந்த வாரம், ரொம்ப கஷ்டமாக போச்சு சார், இந்த கேம் புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு சார் எங்களுக்கு, எல்லாம் திடீர்னு ஊன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இருந்தாலும் இப்படி தான் இந்த வீடு இருக்க போகுதுன்னு நம்மளும் காலத்தை கடத்தலான்னு தீபக் கரெக்டாக புரிஞ்சு வச்சுனதை இங்கே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. கேட்டார்ல கேள்வி, இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்தது? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், தீபக்கு சூப்பர் பர்ஃபார்மர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நடுவில் கொஞ்சம் டல் அடிச்சார், அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி மூஞ்சி காமிக்கிற மாதிரிலாம் இருந்தார். ஆனால் இந்த வாரம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் தீபக்கு அவரோட பொறுப்பை கரெக்டாக சிறப்பாக செஞ்சார். எல்லாரையும் ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப அழகாக இந்த வீட்டில் இந்த ஒரு வாரத்தை கடத்தி கொண்டு போனார். ஆனால் அப்படியுமே அவருக்கு 2 ரோஜா பூ பறிக்கப்பட்டது. ஒன்று சாச்சனாவாலேயும் ஒன்று நம்ம மஞ்சரியாலேயும். தீபக்கை எல்லாருமே நல்லாவே பாராட்டினாங்க. வழக்கமாக எல்லா கண்டஸ்டண்ட்டையும் சுத்த விட்டு பேசுகிறீங்கன்னு சொன்ன விஜய் சேதுபதி இன்றைக்கி முத்துக்குமரனே நீங்கள் ஏன் முத்து இப்படி சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. என்னென்னா, முத்துக்குமார் சார் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருந்த மாதிரி, அதுவும் காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்டலில் இருந்த மாதிரி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். அதுக்கு விஜய் சேதுபதி அது என்ன ஹாஸ்டல்னு சொல்கிறது, இது எல்லாருமே நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்ல அன்பை பரிமாறிக்கிட்டாங்கல்ல, நல்ல ஒரு வீடு தானே இது, நீங்கள் ஏன் ஹாஸ்டல்னு சொல்லிங்கன்னு ஒன்று கேட்க, அதுக்கு நம்ம முத்துக்குமார் ஒன்று சொல்ல, ஏன் பாஸ் இப்படி என்ன சுத்த விட்றீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனே அமைதியாக உட்கார வச்சிட்டாரு. ஆனால் முத்து இந்த இடத்துல பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. நல்லா பேசுனதுக்கு மக்கள் கை தட்டுறானுங்க, இன்னைக்கு சுத்த விட்ட அப்படின்னு சொன்னதுக்கு மக்கள் கை தட்டுறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன ஃபன்னு, சத்யா எல்லாருக்கும் அழகாக பேர் வச்சிருக்காரு. பாம், அதாவது வெடிகுண்டு, சிறுவண்டு, ஆர்டிஎக்ஸு, தெரபிஸ்ட்டு, இப்படிலாம். ஸோ இது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி ரொம்ப ஃபன்னாக அதை கேட்டுட்டு இருந்தார் சத்யா கிட்ட. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு சத்யா இப்போ தான் நல்லா சிரித்து பேசுகிறாரு. சாச்சனா, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். சாச்சனாவை கேட்டப்ப சாச்சனா தீபக்கு ஒரு 70-30 ஓகே சார் அக்ரீடு, மிச்சப்படி அவர் நாட் ஓகே ஃபார் கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு பவுல் கழுவுற ஒரு விஷயங்க, அந்த விஷயத்தை எவ்வளோ நேரம் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் விஜய் சேதுபதி சாரும் சரி, சாச்சனாவும் சரி, அருண் பிரசாத்தும் சரி, ஆனந்தியும் சரி, அதுக்கப்புறம் தீபக்கும் சரி, என்ன நடந்ததுன்னு ஆனந்திக்கெலாம் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பாதிக்கு மேலே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க. மறுபடியும் சாச்சனா, நான் இதுதான் சார் பண்ணேன், அந்த பவுல் நான் கழுவல, என் கையில் கடைசி பவுல் தான் இருந்ததுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அருண் ஒன்று சொல்கிறாரு. இது தேவையில்லாமல் இந்த கான்வர்சேஷன் கேட்டிருக்கவே வேணாம், இது பயங்கரமாக சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அப்போ கூட நம்ம தீபக்கு கேப்டனாக இருந்து வெளியே நார்மல் தீபக்காலாம் பிஹேவ் பண்ணார்ல, இந்த மார்க் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி இப்படி கையெழுத்து கும்புறதுலாம், இதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டார். மஞ்சரியும் நல்லா நோஸ் கட் பண்ணார்.
வீக்கெண்ட் எபிசோடில் இதை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரிஞ்சுமே ஒன்று பண்ணாங்க இல்லையா சாச்சனா. அதாவது தீபக் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே அன்றைக்கி காலையில் ரெஸ்ட் ரூம் வந்தது தான். இருந்தாலும் சாச்சனா வந்துட்டு அந்த சபை மரியாதை கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு வீக்கெண்ட் எபிசோடில் என்னை கேட்டால் கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன்னு எழுந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு ஒன்று போனாங்க. அந்த கேள்வியே கரெக்டாக விஜய் சேதுபதி சார் வந்துட்டு கேட்டார். சாச்சனா வந்துட்டு, சார் நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்க, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டியே பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் ஒன்று கேட்டாங்க. இதுதான் இந்த சின்ன குழந்தை ஆட்டிடியூடு. யார் தப்பு பண்ணாலும் யாராக இருந்தாலும் திட்ட தான் செய்வாங்க. ஸோ இப்படியே வந்து சாட்டர்டே எபிசோடை நல்லா ஒப்பேற்றி ஓட்டிட்டாரு. அடுத்து சண்டே கையில் பொம்மையோடு வந்துட்டார் நம்ம விஜய் சேதுபதி. இப்போ அந்த பொம்மை டாஸ்க்கு நடந்தது இல்லையா, அதை வச்சு கேட்கணும்ல. கையில் ஒரு பொம்மை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊசி நூலை இங்கே வந்து சொருவி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. யாராவது சுற்றி விட்டு பேசுனாங்கன்னா இவர் வந்து பொம்மையை தைப்பாராம். பவித்ரா வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்டாண்டாக இருந்தாங்க. அதாவது அந்த மஞ்சரியோட பொம்மை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று அன்றைக்கி ஒரு பிரச்சனை போயிருந்தது இல்லையா, அந்த மஞ்சரியோட பொம்மையை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக தானே வச்சுருந்தீங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டார். அதுக்கு ஆமான்னு சொல்லலை பவித்ரா. சார் நான் ஸ்ட்ராட்டஜிக்காகலாம் வைக்கலை, நான் உண்மையிலேயே தான் சார் வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கடைசியில் அவர் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் கண்டஸ்டன்ட் ஒத்துக்கணுன்ற மாதிரியும் ஒன்று பண்ணார். பவித்ரா நான் உங்களை பாராட்ட தான் கேட்குறேன், நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்தது, ஒத்துக்கோங்கன்னு சொன்னால் அப்போ கூட பவித்ரா ஒத்துக்கல. இவர் தைச்சே முடிச்சிட்டார் ஒரு பொம்மையை. கடைசியில் பார்த்தா அந்த பொம்மை வந்து பவித்ராவோட பொம்மை. சண்டைன்னு வந்தால் சட்டை கிளியே தானே செய்யும். அப்படி இந்த ராணவு ஜெஃப்ரி அதுக்கப்புறம் ரயானுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது இல்லையா, அந்த பொம்மை இது பண்ணும்போது வந்து ராணவ் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார், ரயான் வந்து ராணவோட கழுத்தை பிடிச்சிருந்தாருன்னு இதை எல்லாருமே ஒரு விதமாக பார்த்துட்டு ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஸோ அருண் பிரசாத் வந்து கரெக்டாக சொன்னார். அப்போ ராணவுக்கு வந்து செம்மட்டி ஊந்துருக்குது. யார்கிட்ட இருந்துன்னா ஜெஃப்ரி கிட்ட. ஜெஃப்ரி இப்படி ஒரு ஊக்க வச்சிருக்காரு போல், ராணுவுக்கு மூக்கு வஞ்சா மாதிரி பயங்கரமாக ஒன்று நடந்திருக்கு போல இருக்காங்க. ஸோ இதை வந்து விஜய் சேதுபதியுமே சொன்னார், நானும் வீடியோவில் பார்த்துட்டேன், ஜெஃப்ரி நீங்கள் வந்துட்டு ராணுவை அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் ரயான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசினார் இல்லையா, அதெல்லாம் பேசக்கூடாது, இது வந்துட்டு வீட்டில் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஒன்று கண்டிச்சார். நல்லா இருந்தது. கடைசியில் ரயானையும் ராணவையும் கையை கொடுத்து ஃப்ரெண்டாக்கிக்க வச்சிட்டாரு. இந்த பொம்மை டாஸ்கில் வந்து நிறைய கேங் இருந்தது. கோவா கேங்கு, ஏதோ ஒரு இந்த முத்துக்குமாருக்கு ஒரு கேங் ஒன்று இருந்தது, ஆதரவற்றோர் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு கேங் இருந்தது. இது இல்லாமல் நைட்டு பிரியாணி கேங்குன்னு ஒன்று இருந்திருக்கு. என்னடான்னா சாப்பாடு திருடர்கள். நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கையை தூக்கிட்டு எழுந்துக்கிறாங்க, நாங்கள் தான் அந்த பிரியாணி கேங்குன்னு. அவங்களுக்கு நைட்டு பிரியாணி கிரேவிங்ஸ் வருமா, அந்த மிட் நைட் பிரியாணி. அதனால் இருக்கிற ப்ரொவிஷன்லாம் திருடி இவங்க பிரியாணி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பாவம் நம்ம தீபக்கு, அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் வந்துட்டு சாப்பிட்லான்னு ஒரு வாட்டி யோசிச்சிருக்காரு. ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இல்லாமல் போயிடும், அது தப்புன்ற ஒரு கர்ட்டசியில் போயிட்டார். ஆனால் அவர் தூண்டி விட்டதை இவங்க செஞ்சுருக்காங்க. இது நல்லா ஃபன்னாக இருந்தது. அப்புறம் என்ன, எவிக்ஷன் ப்ராசஸ் தான். எவிக்ஷன் அந்த நாமினேஷனில் இருக்க 4 பேரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு எவிக்ஷனுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குன்றது பிக் பாஸ் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, யார் எவிக்ட் ஆகிறீங்களோ வெளில வாங்க பேசலான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாரு. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, 4 பேர் இருக்காங்க இல்லையா எவிக்ஷனில், சாச்சனா, தர்ஷிகா, ரஞ்சித்து, சிவகுமார், இவங்க 4 பேரையுமே ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டு வச்சு அதே மாதிரி பால் பிட் இருக்கும், அந்த பால் பிட் உள்ள போயிட்டு எல்லாரோட பொம்மையும் இருக்கும், அதில் எந்த பொம்மையில் யாரோட பேர் இல்லையோ அவங்க இந்த கேம் விட்டு வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி ஓட்டிங் அடிப்படையில் இந்த வாட்டி வெளியே போனது சிவகுமார். வெளியே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப க்யூட்டாக பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு, பிக் பாஸ் நான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொன்னார். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா புதுசாக இந்த 5 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த 5 கண்டஸ்டன்ட் வைல்டு கார்டு என்ட்ரிஸ், இவங்கெல்லாம் வந்து கதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த கண்டஸ்டன்ட்லாம் கதை சொன்னாங்க ஒரு டாஸ்கில், ஆனால் இவங்க யாருமே வந்துட்டு அந்த மாதிரி வெளியே வந்து சொல்கிறதுங்கிற தருணம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம சிவகுமார். அப்புறம் வெளியே போனார். நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்து அவரை வாழ்த்தி பாராட்டி எல்லாமே அவருக்கு கிடைக்கட்டும்னு அமுச்சு வச்சிட்டாரு. அவள் தான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டா போல் நம்ம தலைவர். கேமரா அப்படியே வீட்டுக்குள்ளே போகுது, ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க, சிவகுமாரை பற்றி பேசிக்கிறாங்க. இதில் வேற ஜெஃப்ரி வந்துட்டு சாச்சனாக்கு முட்டு குத்துடலாமா, எனக்கு கேப்டனாலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்துட்டு ஜெஃப்ரியும் சாச்சனாவும் தானே இருக்காங்க. இதில் வந்து ஜெஃப்ரி ஜெயிச்சிட்டா நான் எப்படி ஒரு வாரம் ஃபுல்லாக கேப்டனாக இந்த வீட்டை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று யோசித்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க ஜெஃப்ரியை, நீ ஜெயிக்கணும், நீ யாருன்றதை காட்டணும்னு.
அப்படியே காட்டணுன்ட்டு வீடியோவை முடிச்சிட்டாங்க. இதோட இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு முடியுது. நானும் என்னோடய ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி ஆனாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.